ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து பையாஜி அப்பாஜி பாட்டேல் அப்படிங்கிறவரோட எக்ஸ்பீரியன்சஸை நாம கேட்டுட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஸ்ரீ சாயி பாபா நடக்கவிருந்த சில விஷயங்களை முன்கூட்டியே இவருக்கு எப்படி தெரிவிச்சார் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி சில சம்பவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்றார். இவருக்கு ஷிரடியில நிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிலத்துல கரும்பு பயிர் செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் அப்ப கரும்பு பயிர் வச்சிருந்திருக்காங்க. அதனால பாபா கிட்ட போயிட்டு கேட்டிருக்காரு, பாபா நானும் கரும்பு பயிர் செய்யலாமா அப்படின்னு. பாபா வேண்டான்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இவருக்கு உள்ளுக்குள்ள ஆசை, எல்லாருமே அந்த பயிரிடுறாங்களே, நாமளும் பண்ணோம்னா நமக்கும் நிறைய லாபம் வருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டு கரும்பு பயிர் செஞ்சிருக்காரு. அது கரும்பெல்லாம் நட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா எப்பவுமே இவர் செய்யற பயிரை விளைவிச்சா இவருக்கு என்ன லாபம் வருமோ அந்த லாபம் இந்த கரும்புல அவருக்கு கிடைக்கவே இல்லை. அப்பதான் இவருக்கு புரிஞ்சுது, நாம பாபாவோடைய ஆணைக்கு நம்ம கீழ்ப்படியாம போனதுனால நமக்கு இந்த நஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரும்பை நடுறதுக்காக 300 ரூபாய் அவர் செலவு பண்ணியிருக்காரு. அது எல்லாமே இவருக்கு நஷ்டமா போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவுக்கு 70 வயதா இருக்கும் பொழுது அவர் குதிரை மேல எங்கேயோ வெளியில போயிருக்காரு. போனவர் திரும்பி வரும்பொழுது அவருக்கு விழுந்து அடிபட்டோ இல்லை என்ன காரணத்தினாலோ அவருக்கு கை கால் வராம போயிடுச்சு. அதாவது பேராலிசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே இவர் அழுதுகிட்டே போயிட்டு பாபா கிட்ட பாபா உதி கொடுங்க, எங்க அப்பாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டிருக்காரு. பாபா உதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லா மாலிகே அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. இவர் அழுதுட்டே வீட்டுக்கு வந்துட்டாராம். அவங்க அப்பா விழுந்த 3வது நாள் அன்னைக்கு கார்த்திகை சுத்த ஏகாதசியாம். அன்னைக்கு காலையில அவங்க அப்பா மரணம் அடைஞ்சிட்டாரு. அவங்க அப்பா இறந்த பிறகு அடுத்த நாள் எப்பவும் போல இவர் பாபா கிட்ட போயிட்டு பாபாவோட காலை பிடிச்சு விடுறதுக்காக போயிருக்காரு. இது அவர் எப்பவுமே பண்ணக்கூடியதுதான். பாபாவுக்கு கால் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாபாவை தூக்கி தன்னுடைய தோல்ல வச்சுக்கிட்டு பாபாவை துணி பக்கத்துல கொண்டு போய் இறக்கி விடுவாரு. அன்னைக்கும் பாபாவுக்கு மசாஜ் பண்ணிட்டு பாபாவை தூக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா இவருக்குள்ள எப்பவுமே ஒரு கர்வம் இருக்குமா, அதாவது தான் பீமன் போல ஒரு பலசாலி, அதனாலதான் தன்னால பாபாவை தூக்க முடியுது அப்படிங்கிற கர்வ உணர்ச்சியோட தான் எப்பவுமே பாபாவை தூக்குவாராம். அன்னைக்கும் அதே உணர்வோட அவர் பாபாவை தூக்க போயிருக்காரு. ஆனா அவரால் 1 இன்ச்சு கூட பாபாவை நகர்த்தவே முடியலையா. பாபா இவரை பார்த்து சிரிச்சாராம். அப்பதான் இவருக்கு புரிஞ்சுதான், பாபா நம்மளை தூக்க விட்டதுனாலதான், தூக்க வேண்டிய அளவுக்கு தன்னுடைய உடலுடைய பலுவை குறைச்சு கொண்டதுனாலதான் நம்மளால தூக்க முடிஞ்சுதுங்கிறத இவர் உணர்ந்துட்டாரு. அதாவது ஒரே நாள்ல இவருக்கு 2 பாடங்களை பாபா கற்பித்தார் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் போயிட்டு பாபாவுக்கு கால் மசாஜ் பண்ணும்போது தன்னுடைய அப்பாவை தான் இழந்துட்டோமே அப்படிங்கிற துக்கத்தோடயே தான் இவர் உட்கார்ந்துருக்காரு. அப்போ பாபா இவருக்கு சொல்லியிருக்காரு, எதுக்கு துக்கப்படுற, இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு, அவர் திரும்பி வந்துடுவார் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி 5 மாசத்துல இவருக்கு ஒரு மகன் பிறந்தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இறந்து போனவங்களுக்காக துக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே மாதிரி நம்ம கிட்ட கர்வம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாடமும் 2 பாடமும் ஒரே நாள்ல இவருக்கு கற்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவருக்கு அதாவது பாபா மகா சமாதி அடைந்த அன்னைக்கு கூட அந்த கடைசி தருணத்துல கூட பாபா இவர்கிட்ட பேசி இருக்காரு, இவர்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துட்டார் அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்க எல்லாரையும் பாபா சாப்பிட போங்கன்னு சொல்றாரு இல்லையா, அவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு போனதுக்கு அப்புறம் பாபா இவர்கிட்ட சொல்றாராம், நான் சொல்றதை யார்கிட்டயாவது சொன்னீன்னா நீ செத்து போயிடுவ. ஆனா நான் இப்ப போக போறேன், நான் போனதுக்கு அப்புறம் என்ன தகுடி வாடால வைங்க, என்னை சுத்தி பிராமணர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்த பாபா சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உடனேயே இவர் பாபா தன்னுடைய இறுதி மூச்சை விட்டுட்டாரு. அப்ப நானா நிமோன்கர் பக்கத்துல இருந்திருக்காரு. அவர் உடனே தண்ணி எடுத்து பாபாவோட வாயில விட்டுருக்காரு. ஆனா அந்த தண்ணி கீழே வந்துருச்சான். இவர் தான் பாபாவோட அந்த தாடைக்கு கீழே தன்னுடைய கைகளை கொடுத்து அந்த தண்ணி இவருடைய கைகள்ல தான் பட்டுது அப்படின்னு சொல்றாரு.
பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் நடந்தது அப்படிங்கிறாரு. அதாவது கவர்மெண்ட் வந்து சம்ஸ்தானோட எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் மக்களிடையே வந்து கருத்து வேறுபாடு நிலவிச்சு. அதாவது இந்துக்கள் வந்து ஒரு பிரிவாயிட்டாங்க, முகமதியர்கள் இன்னொரு பிரிவாயிட்டாங்க. முகமதியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாபாவோட உடலை வந்து ஒரு வெளிப்புறத்துல ஒரு கட்டிடம் மாதிரி கட்டி அங்கதான் பாபாவை அடக்கம் பண்ணணும். இந்த கட்டிடம் கட்டுறதுக்கான செலவை வந்து யார் ஏற்கணும்னா, தினசரி பாபா வந்து தனக்கு கிடைக்கிற தட்சணையில இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சிலருக்கெல்லாம் கொடுத்தாரு இல்லையா, அந்த பணத்தை யாரெல்லாம் வாங்கினாங்களோ இவரையும் சேர்த்து அவங்க எல்லாரும் சேர்த்து பணம் போட்டு அந்த கட்டிடத்தை கட்டி அதுல தான் பாபாவை சமாதி வைக்கணும், அதுல தான் பாபாவை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஹிந்துக்கள்லாம் வந்து பாபா தகடிவாடால தன்னை வைக்க சொல்லி சொன்னதுனால அங்கதான் பாபாவை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள வந்து மாம்லத்தார், அப்புறம் வந்து ரெஹத்தாவோட ஃபவுஸ்தாரா இருந்த சக்கரவர்த்தி, இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது மாமலத்தார் என்ன சொல்றாரு, சரி இந்த மாதிரி கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால நாம வந்து ஓட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த முகமதியர்கள் வந்து ஒரு அந்த அவங்க சொல்றதுக்கு யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்குறதுக்காக ஒரு மகஜரை ப்ரிப்பேர் பண்றாங்க. 100 பேர் வந்து அவங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறாங்க. ஆனா 200 கையெழுத்துகள் வந்து இவங்க சொல்றதுக்கு, அதாவது தகடிவாடால பாபாவுடைய உடலை அடக்கம் பண்ணணுங்கிறத ஒத்துக்கிட்டு 200 கையெழுத்துகள் கிடைக்குது. அதுல வந்து குறிப்பிடத்தக்க மாதிரி சொல்லணும்னா தீக்ஷித் அவர்கள், ஜோக் அவர்கள், பாட்டே அவர்கள், இவங்க எல்லாருமே கூட கையெழுத்து போடுறாங்க. இவர் மாமலத்தார் சொன்ன மாதிரி எந்த பிரிவினர் வந்து நிறைய கையெழுத்துக்களை பெறுறாங்களோ அவங்க சொல்றபடிதான் நம்ம நடக்கணும் அப்படின்னு. அப்படி பார்த்தா இந்து முறைப்படிதான், இந்துக்கள் சொல்ற மாதிரி தான் தகடிவாடால பாபாவை அடக்கம் பண்றதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்படிதான் பாபாவை வந்து அடக்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவருக்கு வந்து பாபா சில விஷயங்களை குறிப்பா உணர்த்தினார்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஷீரடியில வந்து ஒரு காளை மாட்டை வந்து சிவனுக்காக நேர்ந்து விட்டுருக்காங்க. அந்த காளை மாட்டுல வந்து அதுக்கு இந்த திரிசூலத்தோட மார்க் வந்து அந்த காளைக்கு இருக்கும். அது வந்து சுவாமிக்காக விட்டதுனால அது வந்து எல்லா வயல்லையும் போயிட்டு மேயுமா, லெண்டி கார்டன்லயும் போகுமா, எல்லா பயிர்களையும் அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான். சரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கே இது அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து யோலா அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து கோஷாலை இருக்கு, அந்த கோஷாலையில கொண்டு போய் பத்திரமா இந்த மாடை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கு மார்வாடி அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட 3 ரூபாயை கொடுத்து நீ இந்த மாட்டை கொண்டு போய் அங்க கோஷாலையில விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த மாடை எடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்து நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்க ஒரு கோஷாலையில விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. இவங்களும் கேக்குறாங்க, நீ வந்து இந்த மாடு வெட்டுறவங்க கிட்ட, அதாவது இந்த கசாப்பு கடைக்காரர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட யார்கிட்டயும் கொடுக்கலையே அப்படின்னு. இல்ல கோஷாலையில தான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அன்னைக்கு இரவு இவருடைய கனவுல ஸ்ரீ சாயிபாபா தோன்றி சொல்றாராம், என்னை வந்து கசாப்பு கடைக்காரங்க வாசல்ல வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவருக்கு வந்து அப்படியே தூக்கத்துல இருந்து எழுந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன பாபா இப்படி சொல்றாரு அப்படின்னு தாத்தியா பாட்டில் கிட்ட சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, அப்பனா இந்த காளை மாட்டை வந்து இந்த மார்வாடி, பிக்கு மார்வாடி வந்து கொண்டு போய் கசாப்பு கடையில தான் கொடுத்துட்டானோ என்னவோ, இவன் வந்து கோஷாலையில விடலை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணுது. உடனே இவர் வந்து கிளம்பி யோலாக்கு போறாரு. அங்க வந்து 2 கோஷாலைகள் இருக்கு. அந்த 2 கோஷாலைகளையும் போய் நல்லா தேடி பார்க்கறாரு. எங்கேயுமே இவங்களுடைய காளை மாடு இல்லை. அப்போ இது வந்து அந்த கசாப்பு கடைக்காரரோட அந்த ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் கட்டி போட்டிருப்பாங்க அந்த மைதானத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி சுத்தி வந்தோம்னா நமக்கு ஏதாவது அறிகுறி கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க சுத்தி காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்ட் வாலுக்கு மேல இவங்களோட அந்த காளை மாடு தன்னுடைய கழுத்தை அப்படியே வச்சுட்டு அங்க நின்றுட்டு இருந்திருக்கு.
உடனே அதை பார்த்தோன்னே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அந்த திரிசூலம் மார்க் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு உடனே அந்த கசாப்பு கடைக்காரர்கிட்ட போயிட்டு, இது எங்களோட காளை மாடாச்சே, எப்படி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா, இல்லை பிக்கு மார்வாடி தான் 14 ரூபாய்க்கு இதை என்கிட்ட வித்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அன்னைக்கு ஆக்சுவலா அந்த காளை மாட்டை அந்த ஆள் வெட்டுறதுக்காக இருந்திருக்காரு. சரியான தருணத்துல பாபா வந்து குறிப்பா உணர்த்தினதுனால அந்த காளை மாட்டை வந்து இவங்களால காப்பாற்ற முடிஞ்சுது. உடனே அதை வந்து காப்பாற்றி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த பிக்கு மார்வாடிக்கும் வந்து 2 மாத சிறை தண்டனை கிடைக்குது. அவருக்கு வந்து இந்த தண்டனைக்காக, அதாவது இந்த மாதிரி ஏமாத்தினதுக்காக இந்த தண்டனையும் அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி பாபா வந்து பல லீலைகளை தன்னுடைய வாழ்க்கையில புரிந்திருக்கார் அப்படிங்கிறாரு. 1910ஆம் ஆண்டு ஷீரடியில 2வது முறையா இந்த பிளேக் வந்து பரவுச்சு அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாரு. இதோடு இவருடைய அனுபவங்கள் முற்று பெறுகிறது. அடுத்த எபிசோட்ல வேற பக்தரோட அனுபவத்தை பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.